போர்டு கிரேடுக்கு போனதுக்கப்புறம் தான் கரியரை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் இந்த கிரேட் ஸ்கூல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷனோட புரிதல் கம்மியாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம காமிக்கும் போது, இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட பர்சன்ஸோட நம்ம பேச விடும்போது, ஒரு போலீஸ்கார் இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட போய் தெரிஞ்சவர், இந்த போலீஸ்கார் என் சர்க்கிள்குள்ளே இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட நான் என் குழந்தைய பேச வைக்கலாம். ஒரு ஐடியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, ஒருத்தர் வியாபாரம் செய்கிறாங்க, பல தரப்பட்ட வேலைகள் இருக்குது. நம்மளோட சர்க்கிள்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோடலாம் நம்ம குழந்தைகளை கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அது என்ன தொழில் அப்படிங்கிறது புரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உட்காந்து அந்த குழந்தையோட கிராஸ் செக் பண்ணும்போது இது அவனோட பர்சனாலிட்டிக்கு, அவனோட ஸ்கில் லெவலுக்கு அந்த தொழில் சூட் ஆகுமா, அது செட் ஆகி வந்துடுமா, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது அவன் கரியரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக இல்லாட்டியும் கூட அட்லீஸ்ட் அவனுடைய லாஜிக்கலில் அந்த கரியர் ஓரியன்டான விஷயங்களில் ஒரு ப்ராடான ஒரு பெர்ஸ்பெக்டிவை என்ன பண்ணும் அப்படின்னா க்ரியேட் பண்ண வைக்கும். சும்மா நம்ம படி அப்படின்னு டைமை என்கேஜ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக எக்ஸ்போஷரெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அவங்களோட ஸ்ட்ரென்த் அந்த 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 கரியரில் அவங்களுக்கு இருக்கிற ஹோல்டு ஐடியாஸ் எல்லாம் பார்த்தோன்னா இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷாக இருக்கும்.